என்ன இன்னைக்கு ஒருத்தரை காணா. நம்மக்கிட்ட சோடி பார்க்கறக்கு ஆளுக்கு ஜூலில் நிற்பாங்களே. சரி வரட்டும் 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 பார்ப்போம். ஜோசியம் பார்க்குறம்மா சிவகாமிம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க நல்லா இருக்கிறேங்க. வாங்க வாங்க. நான் தான் இன்னும் காணான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஜோசியம் பார்க்கறக்கு நம்ம முந்தா நாளே ஃபோன் பண்ணீங்க வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வரல. என்ன பண்ணுறது, உங்கள் அப்பாயின்மெண்ட் அப்படி இருக்குதுங்க. உங்களை பிடிக்க முடியுதுங்களா? நம்ம ஒரு நாளைக்கு கேட்டால் நீங்கள் 4 நாளைக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் தரீங்க. என்ன பண்ணுறதுங்க? வந்துட்டேன். நம்மள ரொம்ப பிஸியாச்சு. அதான் ஆமாம் உட்காந்தாச்சுங்க. போடுங்க, நம்மளுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குதுன்னு. எதிர்காலம் பார்க்கணுமா? 2-3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேனே, எல்லாம் பெரிய கோடீஸ்வரர் ஆயிருப்பீங்க. எல்லாம் பலமாக வசதி வாய்ப்பெல்லாம் வந்துருச்சாப்பா? அம்மா, வசதி வாய்ப்பு அதை சொல்லிட்டு போகலாம், பாராட்டிட்டு போகலாம் தான் வந்தேன். நீங்கள் 6 மாதத்துல கோடீஸ்வரர் ஆக வேண்டிங்க. நான் 3 மாதத்தில் ஆகிட்டேன். எங்கள் ஊரில் 2 தெருக்கோடி இருக்குது. ஒரு தெருக்கோடியிலேயே ஒரு 1.5 மாதம் நின்றுட்டு வரேம்மா. என்னோடய பொழப்பு அப்படி ஆகி போச்சு. உங்கள்கிட்ட ஜோசி பார்த்துட்டு போய் பேட்டோட வந்த போகிற ட்ரிப்பு. இந்த ட்ரிப்பு 50,000 வந்திருக்கிறேன். பார்த்து ஏதோ ஒரு வழி பண்ணுங்கப்பா. அது சரி, இருப்பா வருத்தப்படாதப்பா, வருத்தப்படாத. நம்ம குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வருத்தப்படாதப்பா. ஏதோ சின்ன ஏதாவது ராகி கேது இடம் விட்டு இடம் மாதிரி. தெருக்கோடிக்கு அப்புறம் 1 கோடியும் இல்லைம்மா, பார்த்து சொல்லுங்க. லட்சாதிபதி ஆகடாடு. லட்சாதிபதி 1 2 3 4 5 6. அது உங்களது 6வது இடத்துல குரு வர்றது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி 5.5லயே நின்றுட்டாருப்பா. அது அரையுது வர மாட்டேங்கிறாருங்களா? ஆமா, வரல. ஐயோ. சரிங்க. நம்ம ஏதாவது அதுக்கு பரிகாரம் பண்ணணுங்களா? ஐயோ, சரி சொல்லுங்க, என்ன பரிகாரம்னு? என்ன பரிகாரம்னா இருங்க கேட்டு சொல்றேன். சரிங்க, அதுக்கு சொல்லுவீங்களா? போடுங்க. பரிகாரம் நீங்க வந்துப்பா. சரிங்க. இல்ல ஒரு இல்லாத ஏழைகளுக்கு ஒரு 50 பேத்துக்கு ஆளுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருப்பா. ஏம்மா, 50 பேத்துக்கு என்னால் சோறு போட முடியாமல் தான் 50 பேர்த்த ஒன்றாட நான் உட்காந்து சோறு திருட்டிக்கு வந்துருக்கிறவங்கள பார்க்க 50 பேத்துக்கு வீடா? தங்கிறதுக்கு ஓட்டு வீடு கூட இல்லாமல் ஓலை குடிசையில் உட்காந்துட்டு இருக்கிறேன். என்னை பார்த்து வீடு கட்டி கொடுக்குறீங்க, இது நியாயம்மா? உள்ளபடி செஞ்சாதானப்பா அதெல்லாம் பழிக்கு. ஏம்மா, இந்த காலத்தில் விற்கிற இடத்துக்கு வீடுக்கு நீங்கள் சொல்கிறது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. பார்த்து ஏதோ சின்னதாக சிம்பிளாக சொல்லுங்க. அதுக்கு ஜோடி போடணுங்களா? கோடீஸ்வரர் ஆகணும்னா அப்புறம் நான் சொல்கிறேன் செஞ்சாதான் கோடீஸ்வரர் ஆக முடியும். சிம்பிளாக பண்ணோன்னா என்ன பண்ணணும்?